வேலை நிமித்தமாக மாமா ஜப்பான் சென்று வந்த பொழுது வாங்கிக் கொண்டு வந்த அந்த அழகான பென்சிலை சுரேஷ் மிகவும் பத்திரமாக கவனமாக பயன்படுத்தி வந்தான். ஆனால் வீட்டுப்பாடம் எழுதி கொண்டிருந்தவன் அம்மா கூப்பிட்டதற்காக உடனே எழும்பிச் சென்றான். திரும்பி வரும்பொழுது அந்த அழகான பென்சிலை மிதித்து விட்டான். அது 2 துண்டாக உடைந்து விட்டது. வீட்டிலுள்ள ஒட்டும் பசையில் வலிமை வாய்ந்தது எது என்று கேட்டு மிக கவனமாக உடைந்து போன 2 பகுதிகளிலும் பசையை தடவி மேஜை மேலே வைத்தான். சற்று நேரம் கழித்து அதை அவன் எடுத்த பொழுது அது 2 துண்டுகளாகவே அவன் கையிலே வந்தது. மிக சோர்வோடு முறுமுறுத்துக் கொண்டே, என்னுடைய பென்சில் ஒட்டப்படவே முடியாதோ என்ற கவலையுடன் கேட்டான். நீ இப்பொழுதுதானே ஒட்டி வைத்தாய், அந்த பசை வேலை செய்வதற்கு நீ அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்றார் அப்பா. சுமார் 2 மணி நேரம் கழித்து இரவு படுக்கைக்கு செல்லும் முன் மீண்டும் அதை எடுத்த பொழுது அது 2 துண்டுகளாகவே வந்தன. மிகவும் வருத்தத்தோடு முறுமுறுத்த சிறுவனை பார்த்து, அது முழுமையாக வேலை செய்ய வேண்டுமென்றால் இன்னும் அதிகமான நேரம் நீ கொடுக்க வேண்டும் என்று கூறினார் அப்பா. அதை கூறும் பொழுதே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் உடைந்து போன எத்தனை காரியங்களை தேவன் சரி செய்ய எடுத்துக்கொண்ட நீண்ட காலங்களை எண்ணி பார்த்தார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் சீக்கிரமாக சரியாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிற சில காரியங்களுக்கு இன்னும் அதிகமான கால அவகாசம் நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பலமுறை நாம் அவசரப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையும் அவருடைய நேரத்தில் அதை சரி செய்வார் என்ற எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கும் பொழுது நாம் சோர்வடைவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒருபொழுதும் சோர்வடைவதில்லை. அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை என்றுதான் பரிசுத்த வேதம் கூறுகிறது. நீங்கள் காத்திருக்கும் காரியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பதால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் செய்து முடிக்கப் போகும் சிறப்பான காரியத்திற்காக இன்றே நன்றி சொல்ல துவங்குங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது.